ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அமித்ஷாவுடைய பிரஸ் மீட் அன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்று எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதையுமே நீங்க ரெண்டுத்தையுமே பார்த்திருப்பீங்க. இப்போ ஊடகங்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் அமித்ஷா அவர்கள் தெளிவாகத்தான் சொன்னார். என்டிஏ சர்க்கார் அந்த அரசிலே கூட்டணி அரசு, அதிலே பாரதிய ஜனதா பங்கேற்கும், இப்படித்தான் அவர் சொன்னார். அதற்கு பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் 40 இடங்களிலே வெற்றி பெறுவது இலக்கு என்று அவர் இலக்கு சொன்னார். 40 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு 60 இடங்களில் நிற்க வேண்டும். அப்போதுதான் 40 இடங்களில் வெற்றி பெற முடியும். பாமகவுக்கு அதை விட அதிகமான இடங்கள் தர வேண்டும். அப்படி என்றால் ஆரம்பத்திலேயே அதிமுக குறைந்த இடங்களில் போட்டியிடும் என்கிற ஒரு அப்படித்தான் உருவகம் வந்தது. இதுல தமிழ்நாடு உதாரணத்தில் 117 இடங்களில் போட்டியிட்டது திமுகவும், 117 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும். 1980 கூட்டணி அது பெரிய தோல்வியை சந்தித்தது. என்ன காரணம் என்றால் ஆரம்பத்திலிருந்தே குழப்பம் வந்துவிடும். யார் முதலமைச்சர் வேட்பாளர், ஒருவருக்கு ஒருவர் எதிராக வேலை பார்ப்பார்கள், இவர் ஜெயித்து விடக்கூடாது என்ற அவர், இப்படியான குழப்பம் எப்போதும் ஏற்படும். எனவேதான் மேஜர் பார்ட்னர் என்பவர் குறைந்தது ஒரு 170 இடங்களில் போட்டியிட வேண்டும். 234 தொகுதிகளிலே 160, 170 இடங்களில் மேஜர் பார்ட்னர், மித்த கட்சிகள் மைனர் பார்ட்னர். இதுல கொள்கை வேறு கூட்டணி வேறு, அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. முரண்பட்ட கருத்து கட்சி கொள்கைகளுடைய கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறது. 67 அண்ணா கூட்டணியே அப்படியான ஒரு கூட்டணி தான். ஆனால் அண்ணா கூட்டணியிலே திமுக அதிக இடங்களில் போட்டியிட்டது. யார் முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு நெருடல் வரும்போது ராஜாஜி போன்ற மிக மூத்த தலைவர்கள், கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அந்த கூட்டணியில் இடம் வைக்கும் போது அண்ணா அந்த சங்கடத்தை தவிர்க்க விரும்பினார். எப்படி விரும்பினார் என்றால் அவர் எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டியிடவில்லை. அவர் சவுத் மெட்ராஸ் எம்பிக்கு தான் போட்டியிட்டார். எனவே இந்த பிரச்சனை எழவே இல்லை. இது 67 கூட்டணி வரலாறு. 71 இதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை. காரணம், கலைஞர் முதல்வராக இருந்தார், அவரே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலும் இந்த பிரச்சனை வராது, ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலும் பிரச்சனை வராது. இப்போது இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் பாரதிய ஜனதா விரும்புகிற தொகுதிகள் 40 வெற்றி என்று அந்த கட்சி விரும்புகிறது. அது போக கூட்டணி அரசு பாரதிய ஜனதாவுக்கு கண்டிப்பாக அதுல இடம் வரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், இதுதான் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஆனால் அது அதிமுகவுக்கு அந்த கருத்துருவாக்கம் ஏற்றதாக இருக்காது. அதிமுக கட்சிக்குள் குழப்பம் வரும். எனவேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஃபைன் டிஃபரன்ஸ், அது கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வேறு. கூட்டணி வெற்றி பெறும், ஆனால் அது கூட்டணி ஆட்சி அல்ல என்று அந்த டிஃபரன்ஸ் அவர் காட்டுகிறார். எனக்கு என்னமோ அது பொருத்தமாக தெரியவில்லை. அமித்ஷா என்ன பேசியிருக்காரு சார் ஹிந்தில? இல்ல, கோயலிஷன் கவர்மெண்ட் தான் அவர் திருப்பி ஆங்கிலத்திலயும் அது சொல்றாரு. கோயலிஷன் கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? கூட்டணி அரசு தானே. அப்படின்னா அந்த கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் பங்கு பெறுகிற அரசு. அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா, பாமக இருந்தா பாமக, தேமுதிக அனைவரும் பங்கு பெறுகிற அரசுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கோயலிஷன் கவர்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற வார்த்தை பிரயோகம் இல்லை. இது நான் மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில அதன் ஆசிரியர், எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர், திங்கக்கிழமை ஒரு காலம் எழுதுவாரு. அது அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. மாநிலங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவின் வியூகம்ங்கிறது ஒன்னு பீகார் மாடல், அப்படி இல்லைன்னா ஆந்திரா மாடல். 2 மாடல் தான். பீகார் மாடல்னா கூட்டணி கட்சி மெஜாரிட்டி இல்லாட்டாலும் அதன் தலைவர், உதாரணமா நிதிஷ்குமார் முதல்வர், அந்த அரசுல பாரதிய ஜனதா பங்கெடுக்கும். மெஜாரிட்டி இருந்தாலும் ஆந்திரா மாடல், மெஜாரிட்டி இருக்கிற கட்சி முதல்வர், அதாவது சந்திரபாபு நாயுடு, அதுல பாரதிய ஜனதா பங்கெடுக்கும். உதாரணமாக துணை முதல்வர் பவன் கல்யாண், அவருடைய கட்சி ஜனசேனா. இந்த 2 மாடல் தான் பாரதிய ஜனதா மாநிலங்களில் கடைபிடிக்கிற அரசியல் மாடல் என்று வியூகம் என்று அவர் தெளிவாக எழுதியிருந்தாரு. அதெல்லாம் படிச்சு பார்த்தா இதை புரிஞ்சுக்க போறாங்க. இதுல ஊடகவியலாளர்கள் தவறாக புரிஞ்சு கொண்டார்கள் சொல்றதெல்லாம் அர்த்தமற்றது. ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை எல்லாம் அவங்களா உருவாக்கவே முடியாது. ஊடகவியலாளர்கள் எப்போதுமே கால கண்ணாடிகள். காலம் என்ன சொல்லுதோ அதை பிரதிபலிக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் அவர்கள் தேவைக்கேற்றவாறு வியாக்கியானம் செய்வார்கள். ஆனா அமித்ஷா பேசுனது ரொம்ப தெளிவா தான் இருந்தது. அதை மொழிபெயர்த்த ஸ்ரீகாந்த் அவர்கள் மொழிபெயர்த்ததும் தெளிவா தான் இருந்தது. எனக்கெல்லாம் அதுல எந்த குழப்பமும் ஏற்படவே இல்லை. அதிமுகவில் 2-3 தினங்களாக இதுக்கு எதிரான கருத்து நிறைய வருது. கீழ்மட்டங்கள்ல பெரிய சலசலப்பு இருக்கு. எனவே இந்த விளக்கத்தை இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தாமதமாக வியாழக்கிழமை நடந்தது. அதுக்கு அவர் வியாக்கியானம் கொடுக்கறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வியாக்கியானம் கொடுக்கறது புதன்கிழமை. இத்தனை நாள் கால தாமதமாக ஏன் இந்த விளக்கம் கொடுக்கிறாருன்னா அதிமுகவுக்குள் ஏற்பட்டு இருக்கின்ற சலசலப்புகளை சமாளிப்பதற்காகத்தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இணைப்பில் பேச மிக்க நன்றி திரு தராசு ஷியாம்.
ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.